நிறுவனர் சொல்லுகின்ற பணிகளை சிறப்பாக செம்படனே செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வித்யாவுடைய செயல்பாடுகள் பிரமிக்கத்தக்கவர்கள் இருப்பதனால் இவருடைய வளர்ச்சி மேலும் மேலும் ஏற்றத்தை, தேசத்தில் ஒரு மாற்றத்தையும் சாஸ்திர கல்வியை ஒவ்வொரு குடும்பங்கள் முழுவதும் எடுத்துச் செல்கின்றன. இதற்கு அவருடைய சிந்தனையும் அவருடைய செயல்பாடுகளும் பிரமிக்கத்தக்கவர்களே இருக்கிறது. ஒரு சரியான நிறுவனம், சாஸ்திரத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தமிழ் தேசத்தில் இருக்குமானால் அது ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் மட்டுமே என்று இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் வெறும் நிறுவனம் ஜோதிட சாஸ்திரத்தை மட்டும் இங்கே பரப்பவில்லை. ஒவ்வொரு வித்யாவதிகளும் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்ம பலத்தை வெளியெடுப்பதற்காக அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நிறுவனர் அத்தனை பேரையும் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு ஜீவாத்மா பூமியில் வருவதற்கு கர்மாவே காரணம் என்று சொன்னால், அந்த கர்மாவை தொலைப்பதற்கு தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற கருவிகள் தான் காலு, கை, நாக்கு, மனம். இந்த கால கருவிகள், இந்த கர்ம கருவிகளை வைத்து சிறப்பாக கர்மாவை தொலைப்பதற்கு உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அருமையான ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் வித்யாபதிகள் ஆங்காங்கே உங்களுக்கு அந்த பணியை எடுத்துச் செய்து ஆன்ம விடுதலையை நோக்கி எடுத்துச் செல்கின்ற அடுத்த கட்ட பயணம். ஐயா ஏற்கனவே சொல்லிட்டு போனாங்க, இங்க இருக்கக்கூடிய கல்விகள் அனைத்தும் தொழில் கல்வி மட்டுமே. பொருள்களை எப்படி பிடிப்பது, பொருள்களை எப்படி அபகரிப்பது, எப்படி கைப்பற்றுவது என்று பொருள்களுக்காகவே நடத்தக்கூடிய கல்விகள். ஒவ்வொரு குடும்பத்திலையும் குழந்தைகள் மத்தியிலேயே எதுவும் இருக்கணும், ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவோட எப்படி இணைவது, கர்மாப்படி இறங்கினாலும் கர்மாவை தொலைக்கக்கூடிய ஒரே கல்வி சாஸ்திர கல்வி. வேதத்தின் கண்கள் சொல்லக்கூடிய 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பில் இன்னொரு கூட்டுக்குள்ள நீங்க நுழையக்கூடாதுன்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எது வந்து சேர்ந்திருக்கணும், ஜாதக சோதர கல்வி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்குமானால் அந்த குழந்தை முன்னோர் வழிபாடு, பெற்றோர் வழிபாடு, நவக்கிரக வழிபாடு, குருமார்கள் வழிபாடு அப்படி ஒரு பண்பை ஏற்படுத்துவதற்காக பரமேஸ்வரனும் அந்த பெருமாளும் கிட்டத்தட்ட 10-18 ஆண்டுகளுக்கு முன்னாலே திட்டமிட்டு ஆக்கப்பூர்வமான பணிகளை பிரம்மாண்டமாக எழுப்பி தேசம் முழுவதும் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இதனுடைய பயணம் வெற்றி பயணம் இன்றைக்கு ஆன்லைன்ல பிரம்மாண்டமாக உலகளவில் எடுத்து போயிட்டு இருக்கிறது. ஆக இது எல்லோருக்கும் இது நான் உங்கள் எல்லோருமே சொல்லிக் கொள்வது என்னவென்றால், ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்தினுடைய குழந்தைகளை சாஸ்திர கல்வியில சேர்க்கும் போது மட்டுமே வீட்டில் அமைதியும் ஆனந்தமும் தர்மம் தலைத்து நிற்கும். அதற்காக நாம் எல்லோரும் இந்த நேரமே பார்ப்பட வேண்டும், பயன்பட வேண்டும். சாஸ்திர கல்வி தெரிந்துவிட்டால் குழந்தைகள் வீட்டில் எல்லாத்துக்கும் கர்மா காரணம் என்பதை புரிந்து விடுவார்கள். எனவே அமைதியும் ஆனந்தமும் தானாக வரும். அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே கல்வி ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் தான். முறையான முறையிலே ஆசிரியர்கள் அமைத்து, பாடத்திட்டங்கள் அமைத்து, தேர்வு முறைகளை வடிவமைத்து பிரம்மாண்டமான முறையிலே தேசம் முழுவதும் எழுச்சியை மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு ஐயாவுக்கும் அவரை சார்ந்திருக்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த நிறுவனத்தினுடைய பணிபுரிய செய்யக்கூடிய அனைத்து அலுவலர்களுக்கும் அடியே இந்த நேரத்தில் மனமான நன்றிகளை வாழ்வத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய வித்யாபதிகளுடைய பங்களிப்பும் அபரிதமாக இருப்பதால் அனைத்து வித்யாபதிகளுக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களை எல்லாம் நிறுவனத்தோடு இணைப்பதற்கு அந்த இறைப்பெரும்போல் உங்களுக்குள் இருந்து ஒரு உந்து சக்தியை எழுப்பி ஸ்ரீஹரி ஜோதிட நிறுவனத்தில் இணைத்தமைக்காக உங்களுக்கும் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.